வணக்கம். புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வாடகை டூ வீலர் மற்றும் இ-பைக் திட்டங்களை உடனடியாக தடை செய்ய வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு சட்டப்பேரவை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வாடகை டூ வீலர் மற்றும் இ-பைக் திட்டங்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தை செயல்படுத்த வேண்டும். தீபாவளி உதவித்தொகை 4000 ரூபாய் வழங்கிட வேண்டும். ஆட்டோக்களுக்கு விதிக்கப்படும் ஸ்பாட் ஃபைன் அபராத முறையை கைவிட வேண்டும் என புதுச்சேரி அரசை வலியுறுத்தி அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் ஆட்டோ தொழிலாளர்களும் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் காக்கி சட்டை அணிந்து முக்கிய வீதிகளின் வழியாக ஆட்டோக்களுடன் பேரணியாக சென்று சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றனர். சட்டமன்றம் அருகே சென்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். ஆட்டோ தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்ட பேரணியால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கல், சாராயம், பார் உட்பட அனைத்து வகையான மதுக்கடைகளையும் நாளை 2ஆம் தேதி மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வரும் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கலால்துறை ஆணையர் ஆணைப்படி புதுச்சேரி பகுதியில் இயங்கி வரும் அனைத்து கல், சாராயம், பார் உட்பட அனைத்து வகை மதுக்கடைகள் மற்றும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார் மூடப்பட்டிருக்க வேண்டும். மேலும் அன்றைய தினத்தில் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது. அதனை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் 1970 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்படுகிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. செவாலி சிவாஜி கணேசன் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். செவாலி சிவாஜி கணேசனின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை, கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சரவணன் குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திரைப்பட கலைஞர்கள், சிவாஜி ரசிகர்கள் உட்பட பலர் சிவாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 65 வயது முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். பாகூர் பகுதியை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவர் 7 வயது சிறுமிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். தகவல் அறிந்த சிறுமியின் பெற்றோர் இது குறித்து பாகூர் போலீசில் புகார் தெரிவித்தனர். அதன் பேரில் பாகூர் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து தலைமறைவான ராதாகிருஷ்ணனை கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாற்றுத்திறனாளி வீராங்கனைகள் குவாலியர் செல்ல பயண செலவு நிதியை முதல்வரின் நிவாரண நிதியிலிருந்து ரங்கசாமி வழங்கினார். இந்திய சக்கர நாற்காலி கூடைப்பந்து கூட்டமைப்பு சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 8வது தேசிய கூடைப்பந்து போட்டிகள் மத்திய பிரதேசம் குவாலியரில் வருகிற அக்டோபர் 5ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் பெண்கள் பிரிவில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி சக்கர நாற்காலி கூடைப்பந்து சங்க பொதுச் செயலாளர் சிவகுமார் தலைமையில் புதுச்சேரி சார்பில் 10 மாற்றுத்திறனாளி வீராங்கனைகள், பயிற்சியாளர், அணி மேலாளர், 2 தன்னார்வலர் குவாலியர் செல்ல உள்ளனர். இவர்கள் இப்போட்டிக்கு சென்று வருவதற்கு ஆகும் பயண செலவான ரூபாய் 3.20 லட்சத்தை முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து முதல்வர் ரங்கசாமி நேற்று மாலை வழங்கினார். பயண செலவை வழங்கி வாழ்த்திய முதல்வருக்கு மாற்றுத்திறனாளி வீராங்கனைகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மாணவர்களின் வாழ்வியல் திறன்களை வளர்க்கும் வகையில் மாநில அளவிலான நாட்டுப்புற நடன மற்றும் நடிப்பு போட்டி நடந்தது. தேசிய மக்கள் தொகை கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்களின் வாழ்வியல் திறன்களை வளர்ப்பது தொடர்பாக ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகளுக்கிடையே நாட்டுப்புற நடன மற்றும் நடித்தல் போட்டிகள் நடத்தப்படுகிறது.
அதன்படி இந்த ஆண்டு மாநில அளவிலான போட்டி லாஸ்பேட்டை மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் நேற்று துவங்கியது. நிகழ்ச்சியில் கல்வி இணை இயக்குநர் சிவகாமி தலைமை தாங்கினார். மாநில பயிற்சி மையத்தின் சிறப்பு பணி அலுவலர் சுகுணா சுகீர்த்தபாய் வரவேற்றார். இந்த போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெறும் அணி தேசிய அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். வில்லியனூர் பகுதியை அடுத்து ஆரியபாளையம் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 3 இளைஞர்களை மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி ஆரியபாளையம் மங்களபுரி நகர் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த 3 வாலிபர்களை மடக்கி பிடித்து விசாரித்த போது சாரம் பகுதியை சேர்ந்த சூர்யா, ஆரியபாளையத்தை சேர்ந்த ரோஹித், பிச்சி வீரன்பட்டை சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்களின் மொபைல் போனை சோதனை செய்த பொழுது அதில் பயங்கர கத்தி ஆயுதங்களுடன் படம் பிடித்து வைத்திருந்ததும், அவர்கள் வைத்திருந்த இருசக்கர வாகனத்தில் பயங்கர ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்ததும் விசாரணையில் தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த 3 வாலிபர்களையும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் 3 இளைஞர்கள் விசாரணை மேற்கொண்டதில் இவர்கள் மீது கொலை முயற்சி, வழிப்பறி ஆகிய வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் காவல்நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் சரண்யா 3 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மத்திய அரசு வீட்டு வசதி மற்றும் நகர் அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்படி தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்கி இலவச மருத்துவ முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக 2017ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை தூய்மையை சேவை எனும் நோக்கோடு 15 நாட்கள் பொதுமக்கள் துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி தன்னார்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், தொழில் நிறுவனங்கள், அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் பங்களிப்போடு நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யப்படாத இடங்களை கண்டறிந்து தொடர் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளுதல், பொதுமக்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்றவைகள் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை வழங்குதல் மற்றும் மருத்துவ முகாம் உழற்கரை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உழற்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் எம்எல்ஏ, உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், சுகாதாரம் குடும்ப நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வில் மற்றும் உழற்கரை நகராட்சி ஆணை சுரேஷ்ராஜ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் உழற்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஸ்வச்சதா கார்ப்பரேஷன் தூய்மை பணியாளர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தி வில்லியனூரில் 4ஆம் கட்ட போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாததை கண்டித்தும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரியும் தொடர் போராட்டம் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக முடிவெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதல் கட்ட போராட்டம் உழற்கரை நகராட்சி அலுவலகத்தின் எதிரிலும், 2வது கட்ட போராட்டம் அரியாங்குப்பத்திலும், 3ஆம் கட்ட போராட்டம் கடந்த வாரம் நெட்டப்பக்கத்திலும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 4ஆம் கட்ட போராட்டம் இன்று வில்லியனூர் பைபாஸ் சாலை பழைய எம்ஜிஆர் சிலை அருகில் நடைபெற்றது. அதற்கு முன்பாக மாநில செயலாளர் சிவகுமாரன் தலைமையில் இளைஞர்கள் ஊர்வலமாக போராட்ட களத்திற்கு வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் முன்னிலையில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் கழகத்தின் கொடி ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். தொடர் போராட்டத்திற்கு மாநில செயலாளர் பரந்தாமன் தலைமை தாங்கினார். ஆதி திராவிடர் நலன் மாநில அணி தலைவர் ரஞ்சித் குமார், ரவி, மகாலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் மோகன சுந்தரம் விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பினார். மாநில செயலாளர் சிவகுமாரன் போராட்ட களத்திற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார். கழகத்தின் பொதுச் செயலாளர் ஏமு ராஜன் நோக்குபுரையாற்றினார். கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் தனது கண்டன உரையின் போது புதுச்சேரியில்
எதிர்க்கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத புதுவை அரசுக்கு அழுத்தம் கொடுக்காமல் பெயரளவிற்கு எதிர்க்கட்சிகளாக செயல்படுவதை சுட்டிக்காட்டினார். கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் போராட்டத்தை துவக்கி வைத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைத்து உள்ளாட்சி தேர்தலை நடத்தாததை கண்டித்து சிறப்புரையாற்றினார். முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன் கண்டன உரையாற்றினார். நிகழ்ச்சியில் மாநில இணை செயலாளர் இளங்கோவன், துணை செயலாளர் சுப்பிரமணியன், அணி தலைவர் சந்திரன், தனஞ்சயன், இதயவேந்தன், கலை பெருமாள், கோமதி, வசந்த தேவராசு, ஜெயப்பிரியா, ராஜேந்திரன், ரகுத்தமன், கோகுல் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிறைவாக உதவி செயலாளர் ஆண்டாள் நன்றி தெரிவித்தார். இதில் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், அணி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், மாநில வளர்ச்சியில் அக்கறை உள்ள சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று போராட்டத்தை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் சிறுமிக்கு ஆபாச வீடியோ அனுப்பி பிரபல யூடியூபரின் மகனை சைபர் போலீசார் கைது செய்த நிலையில் அச்சிறுமியின் குடும்பத்தை மிரட்டியதாக வந்த புகாரின் பேரில் மதுரையை சேர்ந்த சிக்கா, அவரது மனைவி சுமி மற்றும் ரவுடி பேபி சூர்யா ஆகியோரை சைபர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு பயிலும் சிறுமிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி திடீரென ஆபாச வீடியோ அனுப்பி மிரட்டல் விடுத்த மதுரையை சேர்ந்த பிரபல யூடியூபர் சிக்கந்தீன் ஷா, சுமி தம்பதியின் மகன் அஷ்ரப் அலியை சைபர் போலீசார் சில தினங்களுக்கு முன்பு கைது செய்தனர். இதனிடையே சிறுமியின் குடும்பத்தை மிரட்டியதாக சிறுமியின் தாயார் அளித்த புகாரை தொடர்ந்து ரவுடி பேபி சூர்யா, அவரது சகோதரி சிமி, கணவர் சிக்கந்தீன் ஷா ஆகியோரை சைபர் போலீசார் அழைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட 24 கிராமங்களில் நாளை கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காந்தி ஜெயந்தி முன்னிட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட 24 கிராம பஞ்சாயத்துகளான சேத்ராப்பட்டு, தொண்டமநத்தம், பிள்ளையார்குப்பம், கூடப்பாக்கம், பொறையூர், அகரம், வில்லியனூர், மேற்கு, மத்தியம், கிழக்கு, கோட்டைமேடு, சுல்தான்பேட்டை, தெற்கு, வடக்கு, குருமாம்பேட், மணவெளி, வடக்கு கிழக்கு, ஒதியம்பட்டு, கிழக்கு மேற்கு, கணுவாப்பேட்டை, உருவியாறு, திருக்காஞ்சி, மங்களம், சாத்தமங்கலம், சிறுவந்தாடு, அரியூர், தெற்கு, வடக்கு ஆகிய கிராமங்களில் காலை 10 மணி முதல் கிராம சபை கூட்டம் நடக்கிறது. இதில் கிராம மக்கள் கலந்து கொண்டு தங்கள் கிராமத்திற்கான தேவையான அடிப்படை தேவைகள் மற்றும் ஊரக வளர்ச்சி பணிகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்து தீர்மானங்களை இயற்றி நடைமுறைப்படுத்த ஆவண செய்யும் பொதுமக்கள் மற்றும் மென்துறை, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டு மக்களின் குறை தீர்க்க பங்களிப்பை நல்க கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் ஆலோசனை கூட்டம் கூடப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. ஊசோடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் கூடப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் மொத்த பட்டியல் ஜாதி மக்கள் தொகையில் சுமார் 1,40,000 பேர் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்தும் இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதை புதுச்சேரி அரசு கைவிட வேண்டும். 16% 7% இருக்கும் குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும். ஒவ்வொரு தொகுதிகளிலும் 4500 வாக்காளர்கள் இருக்கும் குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னணி பொறுப்பாளர்கள் உட்பட திரளானவர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் கருத்தாயன் பணி நிறைவு பாராட்டு விழா வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இளநிலை பொறியாளர் கருத்தாயன் பணி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், அலுவலக மேலாளர் குப்பன், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர்கள் சத்யநாராயணன், ரங்கமன்னார், வருவாய் ஆய்வாளர் பொறுப்பு ரவிக்குமார் மற்றும் பல்வேறு பிரிவு செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் இளநிலை பொறியாளர் கருத்தாயன் செய்த பணிகளை பாராட்டி சக பொறியாளர்கள் மற்றும் நண்பர்கள் நினைவு கூர்ந்து பாராட்டினர்.
மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் மற்றும் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள், நண்பர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பழங்கள் மற்றும் பூச்செண்டு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி புதுவை பெண் ரூபாய் 40 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் பகுதியை சேர்ந்தவர் ஷர்மிளா. இவரை மர்ம நபர் ஒருவர் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி பகுதி நேரம் வேலை செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி ஷர்மிளாவும் ரூபாய் 40 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்தவுடன் சம்பாதித்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. உடனே மர்ம நபரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போது அவர் அனைத்து இணைப்புகளையும் துண்டித்து விட்டார். அதன் பிறகு ஷர்மிளா மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் இச்சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி நபரை தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.